அந்த வசனம் இருக்கு. இந்த வசனம் எத்தனை பேருக்கு, எல்லா பேருக்கும் தெரியும். கர்த்தர் தேவனால கூட மனுஷனர் கூடாதது தேவனாலே கூடும் அப்படின்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சு வச்சுக்கோம். ஆனா இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா, நாம நினைப்போம் நாம பேசினா நம்முடைய கணவர் மாறிடுவாரு, நாம பேசினா நம்முடைய மனைவி மாறிடுவாங்க, நாம பேசினா நம்முடைய பிள்ளைங்கள் அது கீழ்ப்படிஞ்சிருவாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா நாம் பேசும்பொழுது நம்முடைய சுயத்துல பேசுறோம். ஆனா கர்த்தர் பேசினா அப்படி அல்ல. அவர் பரத்தினுடைய நியாயத்தில், பரத்துல இருக்கிற நீதி நியாயத்தின்படி அவர் பேசுவாரு. அப்பொழுது அந்த மனுஷனுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிதான். நான் என்னுடைய கணவனாரை ரொம்ப விரும்பி நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா என் கணவனாருக்கும் எனக்கும் ஒத்தி போகல. என்னுடைய தாட்ஸும் என்னுடைய விருப்பங்களும் எல்லாம் வேறுபட்டதா இருந்துச்சு, அவருடைய வேறுபட்டதா இருந்துச்சு. ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சேன். ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்நானம் எடுத்திருந்தாரு. ஆனா அபிஷேகத்துக்குள்ள அவர் நிறைய நம்பல, ஆவியானவர் நடத்தப்படல. ஆனா என்ன, ஆவியானவர் நடத்தப்பட்டு நான் அப்படி வந்தேன். ஆனா 2